நான் இப்ப உங்களுக்கு தான் சொந்தம். சாகிற வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன். இந்த கர்ணபிசாச சம்சாரிக உபயோகப்படுத்தக்கூடாது. காரணம், இது ரொம்ப கோபமான ஆத்மா. கர்ணபிசாசு கெட்டவளா மாறினா அதை உபயோகப்படுத்துறவங்கள சும்மா விடாது. சாதாரண மனுஷங்க தங்களோட சுயநலத்துக்காக இதை உபயோகப்படுத்தினாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் இழக்க வேண்டியதா இருக்கும். கர்ணபிசாசுங்கிறதுக்கு அர்த்தம் காது. காதுக்கு மேல நம்ம கையை தூக்கி பிரார்த்தனை செய்தோம்னா அது காது கிட்ட ரகசியமா நெருங்கி வந்து இதை உபயோகப்படுத்துறவங்க கிட்ட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பத்திய ரகசியத்தை காதுல சொல்லிடும். இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு நடந்த உண்மை சம்பவம். இது ஒரு கர்ண பிசாசுடைய கதை. செகந்திராபாத்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு சுதீர் சுக்லா. அந்த ஊர் ரயில்வேஸ்ல அவர் டிடிஆரா வேலை செஞ்சுகிட்டு இருந்தாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இது. அவரோட இல்லற வாழ்க்கையில சுதீப் சுக்லா சந்தோஷமா இல்ல. அவரோட மனைவி காவ்யா விவரம் அறியாதவங்க. வீட்டோட மன நிம்மதிக்காக எப்பவும் அவங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா தாயே, எப்பவும் நீங்க என் குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருந்து வழி நடத்தணும். எப்பவும் கூடவே இருக்கணும். பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? இதுக்கெல்லாம் பலனே இல்லாம இருக்கே. நம்ம 4 பேருக்கு என்ன தேவையோ அதுக்கு மேலேயே இருக்கு. அப்பா அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. அப்பா எனக்கு பீஸா வேணும். கேட்டியா? சாக்லேட் வேணுமா, பீட்சா வேணுமா? நான் பார்க்குற ரயில்வே வேலையில எங்க இருந்து இதெல்லாம் வாங்க முடியும்? இங்க பாருங்க, அப்பா உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வர்றாரோ அதை சந்தோஷமா சாப்பிடணும். ஓகேம்மா. ஓகேம்மா. செல்லம். டிக்கெட். சாமி, சாமி உங்களை தான். சாமி இங்க பாருங்க. டிக்கெட் எடுங்க. என்ன பாக்குறீங்க? டிக்கெட் இருக்கா இல்லையா? இல்லனா இறங்கிருங்க. இல்ல. என்ன பண்ண போற? பக்கத்து ஊருக்கு போய் ஆகணும். போக விட மாட்டியா? நீ என்ன போக விட மாட்டியா?
வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன். இப்படி ஒரு வாழ்க்கையா? டெய்லி இதே தான். ட்ரெயின்ல ஏறி டிக்கெட்டை செக் பண்றது, இங்க வர்றது அங்க போறதுன்னு வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போச்சு. சந்தோஷமா இருக்கணுமா? சொல்லு, சந்தோஷத்தை தரேன். நீ எனக்காக ஒரு உதவி செஞ்சல்ல, வா, நான் உனக்காக ஒரு உதவி செய்றேன். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். சொல்லு, தைரியம் இருக்கா? தைரியம்லாம் எனக்கு நல்லா இருக்கு சாமி. ஆனா உங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அகோரிய நீ சாதாரணமா நினைக்காத. என்கிட்ட நிறைய வித்தை இருக்கு, நிறைய. உன் வாழ்க்கைய முழுமையாக்குவேன். நீ எதிர்பார்க்கறது எல்லாமே நடக்கும். ராத்திரி இருட்டுனதும் சத்தம் இல்லாம நீ என்கிட்ட வரணும். 12 மணிக்கு வரணும். நான் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை தருவேன்னா, தங்க நிலவோடு நீ விளையாடுவ. மறக்காம வா. பெரிய பெரிய கனவுகளோட இருக்கிற இந்த சாதாரண டிடிஆர் சுதீர் சுக்லா அந்த அகோரி சொன்னதை கேட்டு சபலப்பட்டு கரெக்டா சொன்ன நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்தாரு. அங்க அந்த அகோரி என்ன செஞ்சாரு தெரியுமா? இவரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு பூஜையை ஆரம்பிச்சாரு. வந்துட்டியா தம்பி? இப்ப நான் என்ன சொல்றனோ அதே மாதிரி செய். நான் இப்ப பூஜை பண்ணி மோகினிய வரவழைக்க போறேன். அவ இங்க வருவா. உனக்காகவே இங்க இருக்க போறா. அவ உனக்காக எல்லாமே தருவா, எல்லாத்தையுமே. அவ உன் காதுல எல்லா ரகசியத்தையும் சொல்லுவா. மக்களுக்கு என்ன ஆச்சு, என்ன ஆயிட்டு இருக்கு, என்ன ஆக போகுதுன்னு சொல்லுவா. எல்லாமே அவளுக்கு தெரியும். அவ ஒரு கால பைரவி. எல்லாமே அவளுக்கு தெரியும். அவ கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த ரகசியத்தை உன்கிட்ட சொன்னான்னா நீ கோட்டீஸ்வரன் ஆயிடுவே. இது ஒரு மொழியோட எழுத்துக்கள். அபூர்வமான மாலை. இறந்து போன கர்ப்பவதியான ஒரு பொண்ணோட அஸ்தியில இருந்து செஞ்சது. நீ இந்த மாலையை வச்சுதான் அந்த மோகினிய பார்க்க போற. தம்பி, இப்ப நான் எந்த மந்திரத்தை சொல்றனோ அதை நீ திரும்ப சொல்லணும்.
அத போடு. இல்லைங்க, முதல்ல எனக்கு 3 வாக்குறுதியை கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொந்தமாவேன். எப்பவுமே நான் உனக்கு சொந்தமாவேன். ஏதாவது ஒரு வாக்கை மீறினா கூட எல்லாமே உங்ககிட்ட இருந்து போயிடும். நானும் உங்களை விட்டு போயிடுவேன். அப்படி நடக்காம பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லை, உங்க உயிர் கூட உங்களை விட்டு போயிடும். இதுக்கு உங்களால ஒத்துக்க முடியுமா? நான் வாக்கு கொடுக்கறேன். முதல் வாக்கு, என்ன பத்தின விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் வாக்கு கொடுக்கறேன். 2வது வாக்குறுதி, உங்க மனைவி மாதிரி நீங்க என்ன மட்டும்தான் சந்தோஷப்படுத்தணும். கண்டிப்பா என்ன மட்டும்தான், மறந்துடாதீங்க. அதுவும் எப்போ எனக்கு தேவையோ. நான் வாக்கு கொடுக்கறேன். 3வது வாக்குறுதி, நான் சொல்றத நீ எப்பவும் கேட்காம இருக்க கூடாது. என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. நான் வாக்கு கொடுக்கறேன். இப்ப நான் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். சாகிற வரைக்கும் உங்களுக்கு மட்டும்தான். அந்த மோகினி பிசாசு உனக்குதான் சொந்தம். இனிமேல் நீ மட்டும்தான் அவளை பார்க்க முடியும். நீ மட்டும்தான் அவ பேசுறத கேட்க முடியும். அந்த மோகினி பிசாசு உனக்குதான் சொந்தம். பயப்படாதீங்க, நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். ஆனா உங்களை தவிர வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. நான் நினைக்கிறதெல்லாம் எப்ப நடக்கும்? கூடிய சீக்கிரமே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. போலாமா? It's not going to be easy, but now it's up to them to இந்தியா தோக்க போகுது. இந்தியா மட்டும் இல்ல, நானும் தான் தோத்து போறேன். இந்தியா தோக்காது. இந்தியா ஜெயிச்சிடும். லட்சமா சம்பாதிக்கணும்னு ஆசையா? எவ்வளவு இருக்கோ அதை கட்டுங்க. ஆனா பாதி எனக்கு. அடுத்த ஓவர்ல என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். என்ன ஒத்துக்கிறீங்களா? சரி, ஒத்துக்கிறேன். போன போடுங்க. இந்த போடுறேன். மபன், 10,000 ரூபாய் நான் பெட்டு கட்டுறேன் இந்தியா மேல. ஓகே. He's on strike now. Oh, he's gone. He is gone. Well, that's hit him on the pass and given him. What a breakthrough. In the air, there's an opportunity for Shahid Afridi. Good pick-up shot. Effortless. He's gone the distance.
we've had. India have chased 330. இந்தியா ஜெயிச்சிருச்சு, இந்தியா ஜெயிச்சிருச்சு. நீ உண்மையிலேயே ஜீனியஸ் தான் சுதீர், நீ சரியான புத்திசாலி தான். காவ்யா, காவ்யா, எங்க இருக்க காவ்யா? என்னங்க? இந்தா வாங்கிக்கோ. இவ்ளோ பணமா? 35,000 ரூபாய். எங்க இருந்தீங்க இவ்ளோ பணம் உங்களுக்கு கிடைச்சது? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதுக்கப்புறம் நிறைய வரப்போகுது. அத உன்னால என்ன கூட முடியாது பாரு. இத பத்திரமா எடுத்து வை. அங்க என்ன பாக்குறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல, இந்த பணத்தை பத்தி கேட்ட நீங்க அது என்னோடது, நான் எங்கேயும் திருடல. நல்ல வழியில தான் சம்பாதிச்சேன், வேற எதுவும் கேட்காத. இப்ப நான் தூங்க போறேன். ஆனா சுதீர் கொஞ்சம். இன்னையில இருந்து நீ பசங்களோட தூங்கு, எந்த கேள்வியும் கேட்காத. போதும். என்னாச்சு உங்களுக்கு? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இனிமே நிறைய வரப்போகுது. அது எல்லாத்தையும் உன்னால என்ன கூட முடியாது. முதல்ல இதை பத்திரமா எடுத்து வை. இதை நான் எங்கேயும் திருடல, நல்ல வழியில தான் சம்பாதிச்சேன். போதுமா? இன்னில இருந்து நீ பசங்களோட படுத்துக்க. இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காத. எதுக்கு இப்போ இங்க வந்த? போ இங்க இருந்து. அன்னைக்கு நைட்டு நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே அங்க தெரியல. காலையில சுதீர்கிட்ட இதை பத்தி கேட்டப்ப ஏதோ உடம்ப மெயின்டைன் பண்றதுக்காக எக்ஸசைஸ் பண்றதா சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் வீட்டுல பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. சாமி படத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு. நான் எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவர் என் பேச்ச கேட்கவே இல்லை. கொஞ்ச நாள்லயே வீட்டுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. சுதீர் கிட்ட ஜோசியம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு, இனி என்ன நடக்கும், இந்த மாதிரி எல்லாம். அதுக்கு தட்சணையா அவங்க அவருக்கு நிறைய பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ அதை கேளுங்க. நான் சொன்னது நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நான் பணத்தையே வாங்குவேன். அப்புறம் நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. சாமி, என் பேர் நரேஷ். எனக்கு என் பொண்டாட்டி மேல சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ வேற ஆள் கூட தொடர்பு இருக்குன்னு தோணுது. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ
நீ கூட உன்னோட செக்ரட்டரி தீப்தியோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க போல இருக்கு. ஆனா உங்களுக்கு அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் மட்டும் இல்ல, இந்த விஷயம் உன் பொண்டாட்டிக்கு கூட தெரியும். அதனாலதான் அவ அந்த மாதிரி செய்யறா. இதுக்காக நீ பயப்படாத, இத அப்படியே விட்டுரு. அவனால உனக்கு நிறைய பலன் இருக்கு. அவன் கூடிய சீக்கிரமே மரணம் அடைய போறான். மரணம் அடைய போறாளா? அப்புறம் அவனுடைய எல்லா சொத்துக்களையும் அப்படியே உன் மனைவிக்கு எழுதி வைக்க போறான். அது வந்து யார் அந்த ஆளு? பாய். இது அணு சக்சேனாவோட உயில். இதுல என்ன எழுதிருக்குன்னா, அவரோட ப்ராப்பர்ட்டி, பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையுமே உங்க ஒய்ஃப் பேர்ல எழுதியிருக்காரு. இந்தாங்க. பாபா, நீங்க மட்டும் அன்னைக்கு சொல்லலைன்னா நான் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிருக்க மாட்டேன். இந்த 5 லட்சத்தை வாங்கிக்கோங்க. கொஞ்ச நாள்லயே சுதீர் சுக்லாவுடைய பெயர் பிரபலமாயிடுச்சு. எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட மக்கள் அவர்கிட்ட பணத்தை கொட்டுனாங்க. சுதீரோட சாதாரண வாழ்க்கை ஆடம்பரமா மாறுச்சு. சுதீர் கிட்ட எல்லாமே இருந்தது. வேலைக்காரங்க, பக்தர்கள் எல்லாருமே அவருக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே அவர் ஒரு சாதாரண டிடிஆர் இல்ல, பெரிய பணக்காரரா இருக்காரு. அதனால அவர் குடும்பத்து மேல எல்லாரும் கண்ணு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுதீர், என்னாச்சு உங்களுக்கு? இப்பெல்லாம் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏய், தினமும் உங்க அப்பா காசுல நான் குடிக்கிறேன். சுதீர், ஏய் வாய மூடு. வாயை திறக்காத. நீ எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? வாயை மட்டும் மூடு போதும். ஏன் இதுவும் கேட்க கூடாது? நான் உங்க பொண்டாட்டி. நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவா? என்ன உங்க கூட படுக்கவே விடுறதில்ல. நான் குழந்தைங்க கூட தூங்கிட்டு இருக்கேன். ஏன் என்னை விட்டு விலகி போறீங்க? ஏய், எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் செய்யறேன். பாரு, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு பாரு. யார வேணாலும் என்னால வாங்க முடியும். யார வேணாலும். சுதீர், எல்லாம் பேசுறீங்க. ஏன் என்ன பார்த்தாலே வெறுத்து ஒதுக்குறீங்க? நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. ஏன் என்ன பிடிக்காம போச்சு? கர்ணபிசாசுங்கிறவ ரொம்ப கொடுமையான நோய் மாதிரி. அது காது வழியா உடம்பு பூராவும் அப்படியே பரவிடும். அவ நினைக்கிற ஆளுங்க காது மூலமா போய் அவளுக்கு வேண்டியதை அவ சாதிச்சுக்குவா. அந்த ஆளுங்களோட கெட்ட காரியத்துல எல்லாத்துலயும் அவன் முழுமை அடைஞ்சிடுவா. அதனால அவன் தான் சொந்தக்காரங்களையே வெறுக்கிற மாதிரி அவ செஞ்சிடுவா. அவன் தான் குடும்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடுவான்.
உங்களோட அன்பு எனக்கு மட்டும்தான் இருக்கணும். அதை யாருக்கும் நீங்க காட்டக்கூடாது. கடவுளே, குழந்தைக்கு அனலா கொதிக்குது. ஏதாவது மருந்து கொடுக்கணும். சுதீர், சுதீர் நில்லுங்க. சுதீர், மகேஷ் ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அனலா கொதிக்குது. வந்து பாருங்க. உன்னோட பையன் இனிமே பொழைக்க மாட்டான். நீ நிச்சயமா அவனை காப்பாற்ற முடியாது. அவன் மரணம் அடைய போறான். சுதீர், மகேஷ் உங்களுக்கும் மகன் தானே? உங்களால இப்படி எல்லாம் பேச முடியும்? உன்னோட மகன் பொழைக்க மாட்டான். நீ அவனை கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. அவன் மரணம் அடைய தான் போறான். சுதீர், மகேஷ் இல்ல, என் மகனை சாக விட மாட்டேன். டாக்டர், ஹலோ டாக்டர் மெஹரா, நான் காவ்யா சுக்லா பேசுறேன். திடீர்னு என் மகனுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு. உடம்புல அனலா கொதிக்குது. ப்ளீஸ் டாக்டர், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வாங்க. சரி, நான் உடனே வரேன். அதுக்குள்ள அவனுக்கு பேராசிட்டமால் கொடுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க டாக்டர், நீங்க சீக்கிரம் வாங்க. ஒரு கேள்வியோட மதிப்பு 2 லட்சம். உங்ககிட்ட 2 லட்சம் ரூபாய் இருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம், இல்லனா கிளம்புங்க. 2 லட்சம் ரொம்ப அதிகம் பாபா. என்கிட்ட இப்ப 50,000 ரூபாய் தான் இருக்கு. இது பிச்சைக்காரங்களுக்கான சபை இல்ல. 2 லட்சம் ரூபாய் இருந்தா கேள்வி கேளுங்க, இல்ல நீங்க கிளம்பி போயிட்டே இருங்க. சுவாமி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன, நீங்க கனவுல வந்து சொன்னீங்களா இன்னைக்கு நீங்க 2 லட்சம் ரூபாய் கேட்பேன்னு? இங்க பாருங்க சாமி, நீங்க ரொம்ப பேராசைப்படாதீங்க. நான் சொல்ல போற பதில கேட்டு நீங்க கோடி கணக்குல சம்பாதிக்க போறீங்க. நான் பேராசைப்படுறவனா? என்ன பாக்குறீங்க? போங்க, அவரை வெளியே அனுப்புங்க. நானே போறேன். சுவாமி, உங்களுக்கு இவ்வளவு கர்வம் இருக்கக்கூடாது. கூடிய சீக்கிரமே உங்க கர்வத்தால நீங்க அழிய போறீங்க. போ, நீ சீக்கிரமா ரோட்ல நின்னு பிச்சை தான் எடுக்க போற. அதையும் நான் பார்க்க தான் போறேன்.
உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்த போறேன் பாருங்க. பாபா இந்தாங்க 2 லட்சம் ரூபாய். பாபா இன்னும் 2 நாள் கழிச்சு எனக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னு நல்லா தெரியும். அதை யார் கொடுக்க போறான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. பாபா உங்களுக்கே தெரியாதா? உங்களுக்கு 2 நாள் கழிச்சு நடக்க போறதே தெரியலையே, அப்புறம் வருங்காலத்தை பத்தி எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்க? இங்க இருக்கிற எல்லாரும் கிளம்புங்க, இவனுக்கு எதுவும் தெரியாது. வாங்க போலாம். வாங்க 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 சீக்கிரம். இங்க இருக்காதீங்க, இந்த ஆள் ஏமாத்துறான். ஏய், நான் ஏமாத்துறவன் இல்ல, என்கிட்ட பெரிய சக்தி இருக்கு. நான் யாரையும் நான் சொல்றது எப்பவும் கேட்காம இருக்க கூடாது. என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. உன்னோட பையன் பொழைக்க மாட்டான். அவனை உன்னால காப்பாற்ற முடியாது. அவன் இப்ப சாகத்தான் போறான்.
எந்திரி மகேஷ். ஐயோ கடவுளே, என் மக என்னை விட்டு போயிட்டானே. இப்படி அநியாயமா என்னை விட்டு போயிட்டியே. இனிமே நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்? ஐயோ மகேஷ், நான் உன்னை போக விட மாட்டேன். மகேஷ். சுதீர், 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 மகேஷ் நம்மள மகேஷ் விட்டுட்டு போயிட்டான். சுதீர், ஒரு தடவை அவனை அணைச்சுக்கோங்க சுதீர். அவன் கண்டிப்பா எந்திரிச்சிருவான். மகேஷ். அந்த பொணத்து மேல நீ கைய வச்சனா எல்லாமே உன்னை விட்டு போயிடும். போனவன் போய் சேரட்டும். அங்க நீ கண்டிப்பா போக கூடாது. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் சொல்லு. இந்த பையனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பையனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சுதீர், இவனை இங்க இருந்து சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. இவனை இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. இல்ல மகேஷ். தயவு செஞ்சு என் பையன் கிட்ட என்ன போக விடு. நான் அவனுக்கு கொல்லியாவது வைக்கணும். நான் என் பையன் கிட்ட போயே ஆகணும். மகேஷ், உன் வாக்க மறந்துட்டியா? நான் என்ன சொல்றேனோ அத மட்டும்தான் நீ கேட்க. நான் கேட்க மாட்டேன். எனக்கு எதுவும் தேவையில்லை. என் பையன் சாக போறான்னு ஏன் என் கிட்ட சொல்லல? நீ உன்னை என் பையனை கொல்லலையே. நான் என் பையனுக்கு கொல்லி போட போகணும். மகேஷ், வா, வந்து உன் வாக்க காப்பாத்து. என்ன சந்தோஷப்படுத்து. இல்ல, முடியாது. என்னை விட்டு என்ன போக விடு. என்ன அங்க போக விடு. என்ன
உன்னோட வாக்குறுதியை மறந்துட்டியா? வா, வந்து வாக்குறுதியை காப்பாத்து. எந்த ஒரு அப்பாவும் தன்னோட மகனுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. மகேஷோட அந்திம கிரியைக்கு சுதீர் வராம இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அன்னைக்கு நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்னைக்கு அவரை விட்டு நான் விலகி என் தங்க ரீனா வீட்டுக்கு வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டேன். சத்தியமா நான் அப்ப நினைச்சு கூட பார்க்கல சுதீர் இப்படி ஒரு மோசமான மாய வலையில மாட்டி இருப்பாருன்னு. என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நான் அவரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப தனிமையில ஆயிட்டாரு. அவரை பார்க்க போயிட்டு இருந்த ஜனங்க கூட அவரை பார்க்க போறதில்ல. சுதீரை நான் அப்படி தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாதுன்னு கூட எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஏன் விருப்பத்துக்கு மாறா நீ எதுவும் செய்யக்கூடாது. வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. சுதீரோட வாழ்க்கை நரகத்தை விட ரொம்ப கொடூரமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க அவர்கிட்ட யாரும் வரல. அவர்கிட்ட பணமும் இல்லாம போயிடுச்சு, பக்தர்களும் போயிட்டாங்க. இப்ப அவரை பார்த்துக்க யாருமே இல்ல. அந்த கர்ண பிசாசு அவரை எல்லார்கிட்ட இருந்தும் பிரிச்சிருச்சு. இப்ப அவரை நடமாடும் பிணம்னு தான் சொல்லணும். காவ்யா தன்னோட மகளோட அவளோட தங்கச்சி வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் சுதீரை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சுதீரோட நிலைமை தெரியாது. ஆனா ஒரு நாள் காவ்யா அவங்க கண்ணாலேயே சுதீரோட நிலைமைய பார்த்தாங்க. சுதீரோட நிலைமைய பார்த்தப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. கண்டிப்பா அவர் தப்பானவர் இல்ல. அவரை சுத்தி ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுச்சு. நான் ஒரு பெரிய மகானை சந்திக்கிறதுக்காக போனேன். அப்பதான் அவர் சொன்னாரு, சுதீரை ஏதோ ஒரு தீய சக்தியை ஆட்டு வைக்குதுன்னு. அதுக்கு பரிகாரமும் சொன்னாரு. அதோட அவரு எனக்கும் சுதீருக்கும் கூட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னாரு. அப்பதான் நான் சுதீரை எப்படியாவது அந்த நரகத்திலிருந்து வெளியில எடுக்கணும்னு முடிவு பண்ணேன்.
சுதீர் சுதீர் சுதீர், இனிமே நான் உங்களை தனியா விட மாட்டேன். வாங்க சுதீர் போலாம். காவியா, காவியா என்ன காப்பாத்து, எப்படியாவது என்ன காப்பாத்து காவியா. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வாங்க முதல்ல இங்க இருந்து போலாம். காவியா, காவியா அது வந்துருச்சு, வந்துருச்சு. என்ன காப்பாத்து காவியா. முதல்ல இங்க இருந்து போயிடலாம் வாங்க. இல்ல என்ன சுதீர், நான் வெளியே வர முடியாது. அது என்ன கண்டிப்பா வெளியில விடாது. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं ईषणभद्रं मृत्योर्मोक्षं नमामि. சுதீர், சுதீர் என்னாச்சு சுதீர்? சுதீர், 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 கடவுளே என்ன பண்றது இப்போ? அவளை பார்க்க முடியாது, ஆனா அவ அங்கதான் இருப்பா. நீ அங்கிருந்து போகணும்ன்றதுக்காகவே அவ உன் புருஷனை கொடுமைப்படுத்துவா. ஆனா நீ அங்கிருந்து போக கூடாது, நீ அங்கேயே இருக்கணும். நான் உன்கிட்ட சொன்ன 3 விஷயங்கள்ல இருந்து முதல் விஷயத்தை செய்ய ஆரம்பி. நரசிம்மரோட மூர்த்தியை எடுத்து வச்சு நீ அங்க ஸ்தாபனம் பண்ணணும். சுதீர், உங்களுக்கு எதுவும் ஆகாது. அவளை இந்த இடத்தை விட்டு போக சொல்லு. இல்லைன்னா நான் உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது. உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, உன் மனைவியாலையும் பிரிக்க முடியாது. சுதீர், 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 சுதீர் நில்லுங்க, எங்க போறீங்க? சுதீர் நில்லுங்க, எங்க போறீங்க? சுதீர், 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 முடியாது, நான் உன் கூட வர முடியாது. சுதீர், காவியா என்ன காப்பாத்து, இங்க இருந்து என்ன காப்பாத்து. காவியா என்ன எப்படியாவது காப்பாத்து. இரண்டாவது விஷயம், நரசிம்மரோட எந்திரமான பவித்ர ருத்ராட்சம். அதை நீ காதுல மாட்டி விட்டா கர்ண பிசாசு சொல்றது எதுவும் கேட்காது. சுதீர், அது எந்த காதுல பேசுதோ அந்த காதுல வைங்க. காவியா, அவ பேசுறது எதுவும் கேட்கல. அவ குரல் நின்னு போச்சு. காவியா, நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். உன்னை சித்திரவதை செஞ்சு கொல்ல போறேன். சுதீர், சுதீர் என்ன பிடிச்சுக்கோங்க. இல்ல காவியா, அவ என்ன கொன்னுடுவா.
அவ இங்கதான் இருக்கா. மூணாவதும் கடைசி சக்தியுமானதுதான் தீபம். நரசிம்ம சுவாமி கிட்ட ஏத்தி வச்சிருக்கிற தீபத்தால கர்ண பிசாசு கண்டிப்பா பஸ்மம் ஆயிடும். இதுக்கு மேல பொறுமையா இருக்க கூடாது. சுதீர், இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க, நான் இங்க வந்துடுறேன். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செஞ்சு கொள்ள போறேன். சுதீர், சுதீர், அவன் எங்க இருக்கா? அங்க அந்த ஓரத்துல. ஓம் நரசிம்மா, ஓம் நரசிம்மாய நமः, ஓம் நரசிம்மாய நமः. சுதீர், சுதீர், வாங்க சுதீர். காவியா அவ எரிஞ்சு போயிட்டா. அவ செத்துட்டா. நான் என்னோட தங்கச்சியும் அவ வீட்டுக்காரரையும் கூப்பிட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அவர் குணமாகறதுக்கு 2 மாசம் ஆச்சு. ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த பயம் மட்டும் போகவே இல்லை. எங்க சத்தம் கேட்குமோன்னு பயத்துல அவரை காதுல ருத்ராட்ச கொட்டையை வச்சுட்டே தூங்க ஆரம்பிப்பாரு. ஆனா இப்ப பரிபூர்ண குணமாயிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நரசிம்மர் தான். இன்னைக்கு உயிரோடு இருக்காருன்னா அதுக்கு காரணமே அவர்தான். இந்த கர்ண பிசாசு ரொம்ப கொடூரமான பிசாசு. இது சாதாரண மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல. இத சாதாரண மனுஷங்க செய்யக்கூடாது. அப்படி செய்யறதுனால நம்ம குடும்பத்தை விட்டே பிரியற மாதிரி ஆயிடும். அவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்க அவளை மீறி செஞ்சா அவங்கள கண்டிப்பா உயிரோட விடவே விடாது. அதோட அகால மரணம் அவங்க குடும்பத்துக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால குடும்பம் செழிக்காம கூட போயிடும். அதனால எப்போதும் ஒரு மனுஷன் அகோரிகள் சொல்றத கேட்க கூடாது. அப்படி செஞ்சா அகோரிகளால மட்டும்தான் கர்ணபிசாசை உருவாக்க முடியும். சம்சாரி வாழ்க்கையில இருக்கிறவங்க யாருமே இப்படி செய்ய முடியாது. எங்களை மாதிரி அகோரிகளா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதனால சாதாரண மனுஷங்க குடும்பத்தோட வாழ்க்கை நடத்துறவங்க யாரும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது.